பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 91:3 இப்படியாய் கூறுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்பதாக. வேடனுடைய கண்ணி, ஸ்னேர் ஆஃப் த ஃபவுலர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வேதத்தில் சாத்தானுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருடன், வஞ்சிக்கிறவன், அந்தகார லோகாதிபதி, பெயல்சபூல், பொய்களின் பிதா, லூசிஃபர், ஒளியின் தூதன், பழைய பாம்பு என்று பல பெயர்கள் காணப்படுகிறது. அவைகளில் வேடன் என்பதும் ஒன்றாய் காணப்படுகிறது. வேடனுடைய சுபாவமே கண்களுக்கு தெரியாதபடி மறைவான கண்ணிகளை வைப்பதாகும். மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பலவிதமான உயிரினங்களுக்கும் கண்ணிகளை வைத்து அவைகளை பிடித்து அடித்து புசிப்பதும் வெறுப்பதும் ஆகும். அவன் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான கண்ணிகளை வைப்பான். அதுபோல பிசாசும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கண்ணிகளை வைத்து ஆத்துமாவை அழிவுக்கு நேராக இழுத்து சென்று அடிமைப்படுத்துவான். புசிக்கக்கூடாது என்று விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனி ஆதாம் ஏவாளுக்கு கண்ணியாயிற்று. ஏசாவுக்கு சிகப்பான கூழ் கண்ணியாயிற்று. ஆகானுக்கு பாபிலோனிய சால்வை கண்ணியாயிற்று. சிம்சோனுக்கு தெலீலாள் கண்ணியானாள். நாகமானுடைய வெகுமதிகள் கேயாசிக்கு கண்ணியாயிற்று. சவுலுக்கு அமலேக்கியர்களின் ஆடு மாடுகள் கண்ணியாயிற்று. அந்நிய ஸ்திரீகள் சாலமோனுக்கு கண்ணியானார்கள். யூதாசுக்கு 30 வெள்ளிக்காசு கண்ணியாயிற்று. தேமாவிற்கு உலக ஆசைகள் கண்ணியாயிற்று. கிதியோனின் ஏபோத்து அவன் வீட்டாருக்கும் பிள்ளைகளுக்கும் கண்ணியாயிற்று. வேதத்தில் இப்படிப்பட்ட அநேக கண்ணிகளை குறித்து எழுதப்பட்டுள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேடன் கண்ணிகளை உங்களுக்கு எதிராய் விரித்து கொண்டு காணப்படுவான். அது அவனுடைய வேலை. ஆனால் கர்த்தரோடு நீங்கள் காணப்படும் போது அவர் உங்களை வேடனுடைய எல்லா கண்ணிகளுக்கும் விலக்கி காப்பார். பண ஆசை, மேட்டிமையான வார்த்தைகளை பேசுவது, நான் என்ற எண்ணம், திறமைகளின் மேல் நம்பிக்கை வைப்பது, கெட்ட பழக்க வழக்கங்கள் என்ற பல கண்ணிகளுக்குள் நீங்கள் ஒருவேளை சிக்கி தவிக்கலாம். பிசாசு உங்களை நயங்காட்டி மயக்கி உங்களை பலவிதமான வலைகளுக்குள் சிக்க வைத்திருக்கலாம். கர்த்தர் உங்களை எல்லா கண்ணிகளிலிருந்தும் தப்புவிப்பார். போத்திபாரின் மனைவியின் கண்ணியிலிருந்து யோசேப்பை தப்புவித்தது போல பாபிலோனிய ராஜாவின் போஜனத்திலிருந்தும் பானத்திலிருந்தும் தானியேலையும் அவன் நண்பர்களையும் தப்புவித்தது போல பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்ட வேளையில் இயேசு அவர்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டுதல் செய்து அவர்களை தப்புவித்தது போல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தப்புவிப்பார். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபத்தில் எங்களை சோதனைகளுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு தீமைக்கு விலக்கி காத்தருளும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் வேடனின் மறைவான கண்ணிகளுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபியுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு விரோதமாய் விரிக்கப்பட்டிருக்கிற மறைவான எல்லா கண்ணிகளிலிருந்தும் இவர்கள் ஆத்துமாவை தப்புவித்து நீர் காத்து கொள்ளுவீராக. பலவீனமான கரங்களை கர்த்தர் நீர் பிடித்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிமையான பிரசனத்துக்குள்ளாய் கொடுக்கிறேன். கண்ணின் மணி போல காத்துருளும். கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாகவும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாகவும் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.